வண்டி வேலை விஷயமா வந்திருக்கான். இங்க ஒரு பாடி சோடாவுக்கு வந்து சோறு தான் முக்கியம். ஹோட்டல் போகணுமா? இவரு தான். இந்த கை வயிறு உடம்பு தலை எல்லாத்துலயும் பிரியாணி தான் ஓடுது. பிரியாணி வெறி ரத்தமே பிரியாணியில தான் ஓடிட்டு இருக்குது. சோறு 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 தான் எங்க போனாலும். இங்க இவ்வளவு பில்லு வந்திருக்கேன்னு நான் மன வேதனையில இருக்கேன். எவ்வளோ? 22,776 ரூபா. வெறும் ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும். கியர் பாக்ஸ் என்ன முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளோதான். இன்னும் லேத் ஒர்க் எவ்வளோ, மெக்கானிக் ஒர்க் எவ்வளோ, கடவுள் 30,000 ரூபா சுவாக. ஆனால் சாருக்கு பிரியாணி. ஒரு வழியாக பிரியாணி கடை வந்துட்டோம். கொக்கரக்கோ இந்த பிரியாணி கடையா? ஆனால் நல்லா தான் இருக்கும். மீண்டும் மீண்டுமா மீண்டும் மீண்டுமா திருச்செங்கோடு கொக்கரக்கோ பிரியாணி நல்லா இருக்கும். வந்து சாப்பிடுங்க. ப்ரமோஷன். அத்தை பத்த சாப்பிடு. நீ போவாத. ஏப்பா சிக்கன் மட்டன் சாப்பிடுவோம். வேற என்ன வேணும் உனக்கு? சரி, உனக்கு ஏன் பிரியாணி பிடிக்காது? கடை பிரியாணி. எந்த பிரியாணி பிடிக்கும்? எனக்கு நீ வீட்ல செய்த பிரியாணி, பச்சை பிரியாணி. செருப்பு போடு. நான் ஒரு பெஸ்ட் குக். அட வாயா. நீ ஒண்ணே விட்டுட்டு நாங்க போய் எப்படி சாப்பிடுறது? வா. கடை பிரியாணினா அலறறோம். சரி வாப்பா சாப்பிடலாம், வாப்பா வா. நான் காரம் இல்லாம உனக்கு ஏதாவது வாங்கி தரவா? பரோட்டா வாங்கி தரேன். வாங்கி தரவா? வந்தோன்னா ஜூஸு தான். என்னது? சோடாவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நூடுல்ஸ் நல்லா தான் இருந்தது. பிரியாணி எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா நல்லா இல்ல, ஏதோ மிஸ்ஸிங். கொக்கரக்கோ ஒரு டைம் எவ்வளவு சூப்பரா இருந்ததுல்ல? நல்லா இருந்ததுடா. அப்போ கெமிக்கல் போட்டு தான் செய்வாங்களா? சரிப்பா சரிப்பா. மயக்க மருந்து போட்டு செய்வாங்களா? அதை தான் நான் அப்பயே சொன்னேன், மயக்க மருந்து போடுவாங்கன்னா. நாங்க சாவ போறோமா? வாயில வசம் போச்சு தேய்க்க. ஏன் சாயவன் இப்படி பண்ற?